சேர்த்தவர்களுக்கும் தேர்தல் பணிக்குழுவை சார்ந்த அத்துணை வட்டக்கழகத்துடைய செயலாளர்களுக்கும் மாநகர்மன்ற உறுப்பினர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் ஒற்றை விரலில் ஓங்கி அடித்து இரட்டை இலை சின்னத்தில் நம்ம வேட்பாளர், நம்ம சின்னம், நம்ம ரெட்டலை, நம்ம கருப்பையா, நம்ம வேட்பாளர், நம்ம சின்னம், நம்ம புதுக்கோட்டை, நம்ம கருப்பையா சேர்த்தவர்களுக்கும் தேர்தல் பணிக்குழுவை சார்ந்த அத்துணை வட்டக்கழகத்துடைய செயலாளர்களுக்கும் மாநகர்மன்ற உறுப்பினர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் ஒற்றை விரலில் ஓங்கி அடித்து இரட்டை இலை சின்னத்தில் நம்ம வேட்பாளர், நம்ம சின்னம், நம்ம ரெட்டலை, நம்ம கருப்பையா, நம்ம வேட்பாளர், நம்ம சின்னம், நம்ம புதுக்கோட்டை, நம்ம கருப்பையா 100 நாள் தண்ணீர் பந்தலை கோடை வெயிலிலே தன் சொந்த செலவிலே நடத்திய அன்பு தம்பி, அரசு பள்ளிக்கு, அரசு மருத்துவமனைக்கு சொந்த செலவிலே அள்ளி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி, நம்முடைய தம்பி, இந்த மண்ணின் மைந்தர், பாசறையினுடைய பாசம் மிகுந்த மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி பா கருப்பையா அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து வெற்றி பெறக்கூடிய ஆட்சி. 350 கோடியிலே மருத்துவக் கல்லூரி, 150 கோடியிலே பல் மருத்துவக் கல்லூரி, நீங்கள் குடியிருந்து ராஜ்யம் செய்கின்ற நகராட்சி கட்டிடம், இந்த பேருந்து நிலையம் அம்மா ஆட்சியில கொண்டு வந்தது. ஆக அம்மா ஆட்சியில் தான் புதுக்கோட்டை வளர்ந்திருக்கின்றது, வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அன்பு பத்திரிகை நண்பர்களே, அன்பு அரசு அலுவலர்களே, அன்பு தாய்மார்களே, நீங்கள்லாம் கிராமத்திலிருந்து வந்திருப்பீங்க. நிறுத்தி லேப்டாப்பை நிறுத்தி மின் கட்டணத்தை உயர்த்தி நம்முடைய ராமநாதபுரத்தில் சொல்றாங்க தம்பி ஜெயிச்சிட்டாருன்னு, கரூர்ல சொல்றாங்க தம்பி ஜெயிச்சிட்டாருன்னு, விந்தியாக்கா சொல்றாங்க, சென்னையிலே சொல்றாங்க தம்பி கருப்பையா திருச்சியிலே வெற்றி பெற்று விட்டார். தேர்தல் தொடங்கிய நாளிலிருந்து ஜெட்வேகத்தில் பிரச்சாரம் செய்யக்கூடிய வெற்றி வேட்பாளர் அன்பு தம்பி கருப்பையா அவர்களுக்கு புதுக்கோட்டை மண்ணிற்கு நீங்கள் அளிக்கின்ற வாக்கு இந்த மண்ணிற்கு அளிக்கக்கூடிய வாக்கு என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி தொடர்ந்து பிரச்சாரம் இருக்கு. இன்னைக்குதான் சூடு பிடிச்சிருக்கு. அன்பு தம்பி பா கருப்பையா, எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய இருபெரும் தெய்வங்களுடைய நல்லாசியோடு கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர், என்னுடைய அரசியல் ஆசான், மூத்த சகோதரர், அவருடைய வழியிலே அவருடைய பின்பகுதியிலே இருந்து அவரை போலவே உங்களை தேடி நாடி வந்திருக்கிறேன். உங்களுடைய அன்பு தம்பி. புதுக்கோட்டை கோட்டை எப்போதும் யாரையும் கைவிட்டதில்லை, தம்பியையும் கைவிடாது என்று நம்பி நான் இங்கு வந்தேன். நிச்சயமாக இந்த கூட்டத்தை பார்க்கும்போது புதுக்கோட்டையிலிருந்து நீங்கள் என்னை டெல்லி கோட்டைக்கு அனுப்புவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு மேலும் வலுப்பட்டிருக்கிறது. உங்களோடு தினமும் நடமாடி கொண்டிருக்கக்கூடிய எனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எத்தரப்பில் உள்ள வேட்பாளர்கள் இன்றைக்கு வருவார்கள், நாளைக்கு எங்கே போவாங்கன்னே தெரியாது, யாருன்னே தெரியல, எங்கேருந்து வர்றாங்கன்னே தெரியல. ஒரு 5 பஸ்ஸாவது ஏறி போனால் தான் அவரை நீங்கள் பார்க்கலாம். நான் அப்படி இல்லை, காலையில் இங்கே இருப்பேன், மத்தியானம் கந்தரகோட்டையில் இருப்பேன், சாயந்தரம் திருச்சியில் இருப்பேன். நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் எந்த இடத்துலையும் உங்களோடு இருக்கக்கூடிய ஒருவன், உங்களுடைய வேட்பாளர், உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய பிள்ளையாக நினைத்து எனக்கு வாக்களித்து நீங்கள் என்னை அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கு பாதம் தணித்து கோடான கோடி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்த வரலாறான புரட்சி தலைவருக்கும், மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என வாழ்ந்து வரலாறான புரட்சி தலைவிக்கும், மக்களை காக்க, கழகத்தின் தொண்டர்களை காக்க இரவு பகல் பார்க்காமல் மக்கள் தேவைகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கிற புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், இந்த மாவட்டத்தின் வீரர், அதிமுகவின் காவல்காரர், என் அன்பு சகோதரர், குடும்ப நண்பர் அண்ணன் சி. விஜயபாஸ்கர் அவர்களுக்கும், நம்ம வெற்றி வேட்பாளர் கருப்பையா அவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு திருத்த திமுகவோட அராஜகங்களையும் மதவெறி பிடிச்ச பாஜகவின் போலி விளம்பரங்களையும் எதிர்த்து
கட்சி தோழர்களுக்கும் அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். என் பேச்சை கேட்க ஆவலுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் உங்களுக்கு அன்பு காட்டவும் தெரியும், ஆபத்துன்னு வந்த ஆயுதத்தை தூக்கவும் தெரியும். இந்த மண்ணில நின்று இந்த மக்கள் மத்தியில பேசுறது எப்பவுமே ஒரு மகிழ்ச்சி தான். ஆங்கிலேயர்களை எதிர்த்த பூமி இந்த புதுக்கோட்டை பூமி, அடிமைத்தனத்தை எதிர்த்த பூமி இந்த புதுக்கோட்டை பூமி. இன்னைக்கு திமுகவோட அராஜகங்களை எதிர்த்து நிக்கிற நம்ம அன்பு சகோதரர் தம்பி கருப்பையா அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்க தருவீங்கன்ற நம்பிக்கையில உங்க சின்னமான அம்மாவின் சின்னமான அண்ணன் எடப்பாடியாரின் சின்னமான இரட்டை இலைக்கு வாக்குகளை கேட்டு உங்களை தேடி வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் சூடான அரசியல் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்ல விரும்புறேன். படகோட்டி கதை ஒண்ணு எனக்கு சொன்னாங்க. ஒரு அதிபுத்திசாலி ஆத்த கடற்கரைன்றதுக்காக கடந்து போக ஒரு படகுல ஏறினார். படகுல ஏறின புத்திசாலி வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அந்த படகோட்டி கிட்ட, தம்பி உனக்கு ஐரோப்பா பொருளாதாரம் பத்தி தெரியுமான்னு கேட்டார. அந்த படகோட்டி தெரியாது சாமின்னு சொன்ன. என்னப்பா வாழ்க்கையில 10 வருஷத்தை வீணாக்கிட்ட, உனக்கு அமெரிக்கா ஏகாதித்ய பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டார். இல்ல சாமி தெரியலன்னு அந்த படகோட்டி சொன்னார். இப்ப ரொம்ப கோவப்பட்டு, என்னப்பா வாழ்க்கையில 20 வருஷத்தை வீணாக்கிட்டியே அப்படின்னு கோவப்பட்டார். இப்போ உனக்கு லெனின் கம்யூனிசம் பத்தியாவது தெரியுமான்னு கேட்டா அந்த படகோட்டி தலை சொரிஞ்சுக்கிட்டு, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல சாமின்னு சொன்னாரு. என்னப்பா 30 வருஷம் வாழ்க்கைய வீணாக்கிட்டியே, வேஸ்ட் பண்ணிட்டியேன்னு திட்டிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல அந்த படகுல ஒரு ஓட்ட விழுந்துருச்சு, தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சது. இப்போ அந்த படகோட்டி புத்திசாலி கிட்ட கேட்டாரா, ஐயா உங்களுக்கு நீச்சல் வருமானு. இல்ல தம்பி எனக்கு நீச்சல் வராதுன்னு சொன்னாரு. என்னையா வாழ்க்கையே வீணாக்கிட்டீங்களேன்னு சொல்லி அவர் தண்ணியில குதிச்சு நீந்து பொழைச்சிட்டாரு. இந்த புத்திசாலி மூழ்கி செத்துட்டாரு. அவரும் வைகோவும் ஒண்ணுதான். தேவையில்லாததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தேவையான எந்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்காம இன்னைக்கு அரசியல்ல தமிழ்நாட்டுல அம்போன்னு நிக்கிறார். திருவிழால குழந்தை தொலைஞ்சு பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு தேர்தல் திருவிழாலையும் தொலைஞ்சு போற கூட நிக்கிறவங்களையும் தொலைக்கிறவரு வைகோ மட்டும்தான். ஷேக்ஸ்பியர் சிலப்பதிகாரம் எல்லாம் படிச்சு கரைச்சி குடிச்சவர் வைகோ. இன்னைக்கு அவர் கூட்டணிக்கு கை கட்டி நிக்கிறது எங்க? தத்தி ஸ்டாலின் கிட்ட. அந்த ஸ்டாலினுக்கு குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் வித்தியாசம் தெரியாது, கணக்கு தெரியாது, வரலாறு தெரியாது, இலக்கியம் தெரியாது. அவ்வளோ ஏன் சீன கொடிக்கும் இந்திய கொடிக்கும் வித்தியாசம் தெரியாது. அந்த ஸ்டாலின் கிட்ட வைகோ கை கட்டிக்கிட்டு கூட்டணிக்கு நிக்கிறார். வைகோ மதிமுகன்ற கட்சியை எதுக்கு ஆரம்பிச்சாரு? ஸ்டாலின் பதவிக்கு வர்றதை எதிர்த்து, வாரிசு அரசியலை எதிர்த்து மதிமுகன்ற கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவருக்கு ஆதரவா 5 பேர் தீ கொளிச்சாங்க. அவங்கள பலி கொடுத்துட்டு இன்னைக்கு யார பத்தியும் கவலைப்படாம அவரோட வாரிசுக்கு ஒத்த சீட்டு கிடைச்சா போதும்னு சுயநலத்தோட நிக்கிறார். வைகோ ஒரு சைக்கோ. துரை வைகோ அரை வைகோ. அவருக்கு பேச கூட தெரியாத குறை வைகோ. துரை வைகோக்கெல்லாம் ஏமாந்து ஓட்டு போட்டீங்கன்னா அவர் நாடாளுமன்றத்துக்கு போய் அப்பா பேரு சொல்லி அழுதுகிட்டு நிப்பாரே தவிர சத்தியமா மக்களுக்காக எதையும் பேச மாட்டாங்க. இன்னைக்கு துரை வைகோவை இங்க நிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறதே திமுக பலி கொடுக்கறதுக்கு தான். நீங்க எல்லாம் நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. மேடையில துரை வைகோ அழுகுறாரு, அசால்ட்டா
சிரிச்சுக்கிட்டே போன் பார்க்கிறாரு. திமுகவே அவங்கள பலி கொடுத்துடுவாங்க, பலிகாடாக்கிடுவாங்க. துரை வைகோ அரசியலுக்கு புதுசு. அரசியலுக்கு என்ன 2 வருஷம் ஆச்சா? அவர் திமுக அவர் கூட இருக்கிறது பலம்னு நினைச்சுக்கிறாரு. திமுக அவங்க கூட இருக்கிறது ஆபத்துன்றது போக போக அவங்க தெரிஞ்சுப்பாங்க. நம்ம அதிமுக புதுக்கோட்டத்துக்கு பொறுப்பாளரா என்னைக்கு அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களை போட்டாங்களோ அன்னைக்கே நம்ம வெற்றி உறுதியாயிடுச்சு. நம்ம அண்ணனுக்கு ஜல்லிக்கட்டும் தெரியும், தேர்தல் மல்லு கட்டும் தெரியும். நம்ம அண்ணன் ஈடிக்கும் பயப்பட மாட்டாரு, உதயநிதி டேடிக்கும் பயப்பட மாட்டாரு. எதற்கனோட களத்துல இறங்கிட்டா எதிரி யாருன்னு பாப்பாரு தவிர உதிரிகளை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாரு. அதனால துரை வைகோ மாதிரி சின்ன பசங்கள் எல்லாம் ஓரமா போய் விளையாட சொல்லுங்க. நம்மளோட எதிரி எப்பவுமே திமுக தான். தீய சக்தியான திமுகவை எதிர்க்கதான் அதிமுகவை மக்கள் திலகம் ஆரம்பிச்சாரு. திமுக எதிர்ப்புன்றது நம்ம ரத்தத்துல ஊர்ன ஒரு விஷயம். அதிமுக என்ற கட்சியை மாபெரும் இயக்கத்தை ஆரம்பிச்சு அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை 52 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க. இந்த இயக்கம் 30 வருஷம் ஆளுங்கட்சியா இருந்தது, மக்களுக்கு பிடிச்ச கட்சியா இருந்தது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்தவங்க அம்மா. தன் கடைசி மூச்சு வரைக்கும் மக்களுக்காக உழைச்சு உழைச்சு உயிர் விட்டவங்க அம்மா. அந்த அம்மாவோட புகழ வேரோட புடுங்கணும்னு நினைக்குது இந்த திருட்டு திமுக. நம்ம சும்மா விட்டுடுவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பண்ணது சரியா? 2019 திமுகவை நம்பி எம்பிக்கு ஜெயிக்க வச்சீங்க. 2021 போலி வாக்குறுதிகளையும் பொய்யான விளம்பரங்களையும் நம்பி திமுகவை ஜெயிக்க வச்சீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் திருட்டு திமுகவோட ஆள தெரியாத ஆட்சியில எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு வேதனைகள் அனுபவிக்கிறாங்க. என்ன தப்பு செஞ்சோம் நாங்க? எங்க ஆட்சி எப்படி போச்சு? யார் ஜெயிச்சிருக்கணும்? அம்மாவோட ஆட்சி ஜெயிச்சிருக்கணும், அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சி ஜெயிச்சிருக்கணும். 3 வருஷமா எதிர்கட்சி நிலைமையில தமிழ்நாடு முழுக்க போய் மக்களை சந்திக்கிற நான் எத்தனையோ பேரை சந்திச்சிருக்கேன். அந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி இருந்திருக்க கூடாதா, வந்துடக் கூடாதான்னு. இந்த திருட்டு திமுகவோட ஆட்சியை மக்கள் தூக்கி எறிகிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. நீங்க சொல்லுங்க, ஏதாவது தப்பு செஞ்சோமா? நம்ம மக்கள் சேவை செஞ்சது தப்பா? மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்தது தப்பா? தாய் குலத்தை காத்தது தப்பா? தாலிக்கு தங்கம் கொடுத்தது தப்பா? அம்மா உணவகம் அமைச்சது தப்பா? அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தப்பா? மழைநீர் சேமிப்பு திட்டம் தப்பா? கொரோனா காலத்துல எங்க ஆட்சி தப்பா? பொங்கலுக்கு பணமும் பரிசும் கொடுத்தது தப்பா? ஊரடங்கு காலத்துல ஊக்கத்தொகை கொடுத்தது தப்பா? ஹஜ் யாத்திரைக்கு உதவுனது தப்பா? சந்தன கூட்டுக்கு உதவுனது தப்பா? ஜெருசலேம் யாத்திரைக்கு உதவுனது தப்பா? வேளாங்கண்ணி யாத்திரைக்கு உதவுனது தப்பா? இல்ல அத்தனை கோவில்லையும் அன்னதான திட்டம் கொண்டு வந்ததுதான் தப்பா? எல்லா மக்களையும் சமமா பார்த்தது தப்பா? எது தப்பு? என்ன தப்பு? எங்க தப்பு? உங்களுக்காக, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்த அம்மாவோட வழியில தானே அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி செஞ்சாரு. உங்களுக்காக, உங்க தேவைகளுக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டங்களையும் தீட்டினாரு. இந்த திருட்டு திமுக ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. என்ன செஞ்சிருக்காங்க? மக்களை ஏமாத்திருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாலினால நேரடியா மக்களை ஒழுங்கா 1 மணி நேரம் சந்திக்க முடியல. அப்படியே கை காட்டிக்கிட்டு போயிடுறாரு. அவர் மகன் வருவார். நீங்க எல்லாம் உதயநிதியோட பிரச்சாரத்தை டிவியில பார்த்திருப்பீங்க. செங்கலை தூக்கிட்டு வருவார். எனக்கு தெரிஞ்சு உதயநிதிக்கு பழக்கம், ஒண்ணு செங்கலை தூக்கணும், இல்ல பொண்ணுங்களை தூக்கணும். நீங்க தப்பா நினைக்காதீங்க. தேர்தல் சமயத்துல செங்கலை
மக்களுக்கு என்னங்க பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? செங்கலை தூக்குறதெல்லாம் ஈஸி. ஆனா இந்த திருட்டு திமுக ஆட்சி காலத்துல இருக்கிற ஊழலை தூக்குறது கஷ்டம். திமுக காரங்களோட அராஜகங்களை தூக்குறது கஷ்டம். இன்னைக்கு கஞ்சா விற்பனையை வளர்த்திருக்காங்க, அந்த கஞ்சா விற்பனையை தூக்குறது கஷ்டம். நீட் ஒழிப்புன்னு பேசி மக்களை ஏமாத்துனாங்களே, அந்த நீட்டை தூக்குறது கஷ்டம். இப்படி எதுவுமே தூக்க முடியாம செங்கலை தூக்கிட்டு வராரு. நீங்க யோசிச்சு பாருங்க, உதயநிதி அரசியலுக்கு வந்து அமைச்சராகி தமிழ்நாட்டு மக்களுக்கு துரும்போது கிள்ளி போட்டிருக்காரா? ஒரு பொறுப்பான அரசியல்வாதி, ஒரு பொறுப்பான அமைச்சர், ஒரு பொறுப்பான முதலமைச்சரின் மகன் மக்களை சந்திக்கும் போது மக்களுக்கான திட்டங்களை தூக்கிட்டு வரணும். இப்படி பைத்தியக்காரத்தனமா கல்ல தூக்கிட்டு வரக்கூடாது. இத பத்தி கேள்வி கேட்டா நம்ம அண்ணன் எடப்பாடியார் கிட்ட பால்டாய் பாய் குழந்தைத்தனமா ஜோக் அடிக்கிறாரு. நான் கல்ல காட்டுறேன், நீங்க பல்ல காட்டுறீங்கன்னு மரியாதை இல்லாம பேசுறாரு. ஒரு மனுஷன் சிரிக்கிறது கூடவா குத்தம்? திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சி காலத்துல அவங்க குடும்பம் மட்டும்தான் சிரிக்கணும், மத்தவங்க சிரிச்சா அவங்களுக்கு பொறுக்காது. அதுவும் சரிதான். இந்த ஆள தெரியாத திமுக ஆட்சி காலத்துல யார் வந்து நிம்மதியா வாழ்றாங்க, யார் வந்து சந்தோஷமா இருக்காங்க? விலையெல்லாம் ஏத்திட்டாங்க, வரியெல்லாம் ஏத்திட்டாங்க. இந்த உதயநிதி வீரன் மாதிரி பேசுறாரு. மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நாங்க நிதி கேட்டோம், அவங்க தரல, அதனால நாங்க மக்களுக்கு எதுவுமே செய்யலன்னு போய் பேசுறாரு. நாங்க நிதி கேட்டா மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டியது தானே, அதெல்லாம் அவங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்கிறாரு. அந்த உதயநிதியை நான் கேட்கிறேன், ₹1 நம்ம வரி பணமா கட்டினா அதுல 50 பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது, 50 பைசா மாநில அரசாங்கத்துக்கு வருது. அப்ப மக்கள் வரி பணமா கட்டுற அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணலாம் இல்ல, புதிய திட்டங்களை கொண்டு வரலாம் இல்ல? ஆனா திமுக செஞ்சாங்களா? செய்ய வேண்டியது தானே. அவங்க அப்பா வீட்டு காசா? எப்ப மக்களுக்கு பிரச்சனை வந்தாலும், வெள்ளம் வந்தாலும், மழை பெஞ்சாலும் மக்களை ஏமாத்துறதுக்காக நாங்க 6000 தருவோம், 8000 தருவோம், 10,000 தருவோம், எல்லா ரேஷன் அட்டைக்கும் தருவோம்னு வாக்குறுதி சொல்றாங்க. ஆனா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க சக்கரை காட்டுக்கு தரமாட்டோம், ஐடி கட்டுறவங்களுக்கு தரமாட்டோம், சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு தரமாட்டான்னு மக்களை ஏமாத்துறாங்க. எல்லா மக்களுக்கும் தர வேண்டியது தானே. அவங்க அப்பா வீட்டு காசா? தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய்னு சொல்றாங்க. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு? எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டியது தானே. உங்க அப்பா வீட்டு காசா? வெள்ளத்துல சேதம் அடைஞ்ச ஸ்கூலுக்கெல்லாம் சேர்த்து 2 கோடி நிதி ஒதுக்கிட்டு ஃபார்முலா ரேஸ்க்கு 40 கோடி நிதி ஒதுக்குறாங்க. அவங்க அப்பா வீட்டு காசா? ராணுவத்துல செத்தவனுக்கு வெறும் 3 லட்சம் கொடுத்துட்டு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் தராங்க. அவங்க அப்பா வீட்டு காசா? நீட்ட ஒரே கையெழுத்துல ஒலிப்போன்னு பேசிட்டு இன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாம 50 லட்சம் கையெழுத்து வாங்க ஊரா அரசாங்க பணத்தை செலவு பண்ணிட்டு போறாரு உதயநிதி. அவங்க அப்பா வீட்டு காசா? யோசிச்சு பாத்தீங்களா? ஈபி பில்லு எவ்வளவு ஏறிடுச்சு, மக்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. கரண்ட் பில் கட்ட முடியாம மக்களுக்காக கரண்ட் பில் குறைக்கலாம்ல. அவங்க அப்பா வீட்டு காசா? பெட்ரோல் விலை குறைக்கிறோம், டீசல் விலை குறைக்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு பால் விலையே ஏத்திட்டாங்க. கேட்டா இந்த பாலை குடிக்காதீங்க, அந்த பாலை குடிக்கன்றாங்க. நாங்க எந்த பால் குடிக்கணும், எந்த பால் குடிக்க கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? அது என்ன உங்க அப்பா வீட்டு காசா? இந்த பக்கம் உதயநிதி வந்தா நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி நறுக்குன்னு கேளுங்க, அப்புறம் ஓடி போயிடுவாங்க. தயவு செஞ்சு இவங்களெல்லாம் நம்பாதீங்க. தேர்தல் வந்தா போதும், நம்ம எல்லாம் நல்லவங்க, நம்ம ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுக்காக காமெடிக்காகவே கூட்டணி சேருவாங்க. நீங்கெல்லாம் கரகாட்டக்காரன் படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல ஒரு ஓட்ட வண்டி வரும், ஒரு கும்பல் தள்ளிக்கிட்டே வருவாங்க. அந்த வண்டியை பார்த்த உடனே ஒருத்தன்
பழைய இரும்பு ஈயம் பித்தளைக்கு பேச்சம்பலான கத்திக்கிட்டே வருவான். அந்த காமெடி பார்க்கும் போதெல்லாம் எனக்கு திமுக கூட்டணி தான் ஞாபகம் வரும். அந்த நிலைமை தான் திமுக இன்னைக்கு. திமுக கூட்டணியில யார் இருக்காங்க? மானஸ்தர் கமல்ஹாசன். எவ்வளவு சீப்பான துணி வாங்கினாலும் தண்ணியில பட்டாதான் சாயம் போகும். தண்ணி படாமலே சாயம் போற ஒரு ஆளு கமல்ஹாசன். கலைஞரின் மகன் ஸ்டாலின் சொல்றதே கெட்ட வார்த்தைன்னு பேசின கமல்ஹாசன் இன்னைக்கு ஸ்டாலின் மகன் உதயநிதி கிட்ட கூட்டணிக்காக கை கட்டி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சிட்டு வெளியில வந்தா அவர் கட்சிக்காரர் கேட்டாரா, சார் நமக்கு எத்தனை தொகுதி, எந்த தொகுதின்னு அவர் கேட்டாரா. சொன்னாரா, நம்ம டார்ச் லைட்லயே நிக்கிறோம்பான்னு. அப்படியா சார், எந்த தொகுதியில நீங்க நிக்கிறீங்கன்னு. தொகுதியில இல்லப்பா, கையில டார்ச் லைட் புடிச்சுக்கிட்டு நிக்க சொன்னாங்க. அவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. கமல்ஹாசன் டார்ச் லைட்டை வீசி டிவியை உடைக்கும் போது நான் வீரன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது அவர் அன்னைக்கு டார்ச் லைட் வீசினது டார்ச் லைட்டை உடைக்கதான்னு. என்ன மாதிரி ஒருத்தர் போய் கேட்டாரா, என்ன சார் டார்ச் லைட்டை வீசினீங்க, டிவி எல்லாம் உடைச்சிங்க, திமுகவை எதிர்த்தீங்க, இன்னைக்கு அதே திமுக கூட கூட்டணி வச்சிருக்கீங்களேன்னு கேட்டாரா. அது கமல்ஹாசன், டிவி தானப்பா உடைஞ்சது, பரவாயில்ல, ரிமோட் என் கையில தான் இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, பொண்டாட்டி ஓடி போனா என்ன, புடவை இன்னும் வீட்டுல இருக்குன்ற மாதிரி இருக்கு. இதனால யாருக்கு பிரயோஜனம்? இந்த கமல்ஹாசனை நம்பி திமுக காரங்க கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த கூட்டணியில வைகோ பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. அவர் இன்னைக்கு தமிழக அரசியல்ல சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரு. மொத்த கட்சியையும் காவு கொடுத்துட்டு வாரிசு அரசியலை எதிர்த்து அரசியல் பண்ணவர் இன்னைக்கு வாரிசு சீட்டுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அந்த கட்சியில இன்னொருத்தர் இருக்காரு, திருமாவளவன். எனக்கு அவரை பார்க்கும் போது ஒரு காமெடி ஞாபகம் வரும், வடிவேலு காமெடி. வடிவேல் ஒரு படத்துல தோசை ஆர்டர் பண்ணுவாரு. அண்ணனுக்கு நல்ல மொறுமொறுன்னு பதமா வெங்காயம் தூக்கலா போட்டு நிறைய நெய் ஊத்தி ஒரு ஸ்பெஷல் தோசைன்னு சொல்லுவார். அதெல்லாம் கேட்ட சர்வர் அண்ணனுக்கு ஒரு தோசைப்பா சொல்லிட்டு போயிடுவார். அதே மாதிரிதான் திருமாவளவன் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு 2 தனி தொகுதி, 2 பொது தொகுதி, ஒரு ராஜ்யசபா, நாங்க கேட்கிற தொகுதி எங்க சின்ன ஆரம்பிப்பார். எல்லாத்தையும் கேட்ட ஸ்டாலின் திருமாக்கு 2 தனி தொகுதின்னு போயிடுவாரு. இவர் வாயை மூடிக்கிட்டு வந்துடுவார். இதுதான் அவர் ஜாதி தலைவரா பார்ப்பாங்களே தவிர அவரை நீதி தலைவரெல்லாம் ஸ்டாலின் பார்க்க மாட்டார். பக்கத்துல இருக்கிற பெரம்பலூர் பொது தொகுதியான உடனே ஆர் ராசாவையே நீலகிரி என்ற தனி தொகுதிக்கு அமைச்சவர் ஸ்டாலின். அவ்வளவு ஜாதி வெறி பிடிச்சவங்க. அவங்கள ஜாதி மக்களுக்கும் ஜாதி தலைவர்களுக்கும் அடக்கலம் கொடுக்க போறாங்க. இவங்க எல்லாரும் கூட ஒரு வகைன்னா காங்கிரஸ் எந்த வகையில எடுக்கணும்னு தெரியல. அவங்கள பார்த்தாதான் ரொம்ப பாவமா இருக்கு. அவங்களுக்கு நிக்க வைக்கிறதுக்கு வேட்பாளர் கூட கிடையாது. அவங்க கூட்டமா உட்கார்ந்து காங்கிரஸ் ஆபீஸ்ல, கட்சி ஆபீஸ்ல பேசிக்கிட்டு நமக்கு 6 சீட்டு போதும்னு ஒரு துண்டு சீட்ல எழுதி ஸ்டாலின் கையில கொடுத்திருக்காங்க. அந்த சீட்டை தலைகீழியா படிச்ச ஸ்டாலின் 9 சீட்டு கொடுத்துட்டாரு. இப்போ காங்கிரஸ்க்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நிப்பாட்டுறதுக்கு வேட்பாளர் இல்ல. செல்வ பரந்தகை கட்சிக்கு புதுசு, பதவிக்கு புதுசு. அவருக்கு அதிபுத்திசாலி ஸ்டாலின் பத்தி தெரியல. ஸ்டாலினுக்கு துண்டு சீட்ல வாஸ்கோட காமான்னு எழுதி கொடுத்தா கூட வாசுதேவ கவுண்டர் படிப்பாரு. நம்மால பத்தி தெரியாம அவங்களும் இருக்காங்க. கரகாட்டக்காரன் படத்துல ஒரு வர்ற அந்த ஓட்ட வண்டி கூட பேச்சம்பலத்துக்கு தேரும். ஆனா திமுக கூட்டணி பைசாக்கு தேராது. இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்க சொல்றாங்க மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு சொல்றாங்க. அது நம்ம காதுல மீண்டும் கேடி வேண்டும் கேடின்ற மாதிரியே கேக்குது. பாஜக சொல்றாங்க தமிழ்நாட்டில் திமுகக்கும் அதிமுகக்கும் நாங்க தான் மாற்று கட்சின்னு. பாஜக மாற்று கட்சி அல்ல, இல்ல ஏமாற்றும் கட்சி. என்னை பொறுத்த வரைக்கும் திமுகக்கும் பாஜகக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. திமுக பயங்கரமா பொய் சொல்லும், பாஜக சொல்ற பொய்ய பயங்கரமா சொல்லும். திமுக திராவிட
பார்த்தோம். திமுக கடவுளை திட்டிக்கிட்டே சாமி கும்பிடும், பாஜக கடவுளே திட்ட அளவுக்கு சாமி கும்பிடும். ஸ்டாலின் மகனை பத்தி மட்டுமே யோசிப்பாரு, மோடி மதத்தை பத்தி மட்டுமே யோசிப்பாரு. ஸ்டாலின் டெய்லி விற்க வைப்பாரு, மோடி ஒரு நாள் நாட்டையே விற்க வைப்பாரு. ஸ்டாலின் மனைவி மகன் மருமகனுக்கு பினாமி, மோடி அம்பானி அதானிக்கு பினாமி. திமுக மக்கள் கிட்டையே திருடுவாங்க, பாஜக மாநிலங்கள் கிட்டையே திருடுவாங்க. திமுக திருட்டல ஸ்பெஷலிஸ்ட், பாஜக உருட்டல ஸ்பெஷலிஸ்ட். பாஜக பாரத் மாதா கி ஜெய், திமுக ஸ்டாலின் பேட்டா கி ஜெய். ரெண்டு பேருமே நாட்டுக்கு ஆபத்தானவங்க, ரெண்டு பேருமே நமக்கு தேவையில்லை. இவங்களை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. அம்மாவோட ஆட்சி, அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சி உங்களுக்காக, உங்க பாதுகாப்புக்காக, உங்க உரிமைகளுக்காக நல்லாட்சி கொடுத்தவங்க. அதிமுகவை நம்புனா, அம்மாவை நம்புனா, ஆண்டவனை நம்புனா மாதிரி நிச்சயமா நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக நாங்க உங்ககிட்ட சொல்றது ஒரே ஒரு விஷயம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். உங்க ஓட்டுன்ற உங்க உரிமையால, உங்கள் ஒற்றை விரலால நீங்க ஓங்கி அடிக்க வேண்டியது எதை தெரியுமா? திருட்டு திமுகவையும் திருந்தாத பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும். சதிகார திமுகவையும் சர்வாதிகார பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும். மக்களை மதிக்காத திமுகவையும் மதவெறி பிடிச்ச பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும். நீட்ட ஒழிக்காத திமுகவையும் நம்ம நிம்மதியே ஒழிச்ச பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும். ரவுடிய வச்சு மிரட்ட திமுகவையும் ஈடிய வச்சு மிரட்ட பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும். விலைவாசி குறைக்காத திமுகவையும் விவசாயிய மதிக்காத பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும். மூலப்பத்திர மோசடி திமுகவையும் தேர்தல் பத்திர மோசடி பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும். போலி சமூக நீதி பேசுற திமுகவையும் போலி சனாதனம் பேசுற பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும். கடவுளை அசிங்கப்படுத்துற திமுகவையும் காந்தியை அசிங்கப்படுத்தின பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும். அதிமுகவை அழிக்க நினைக்கிற திமுகவையும் இந்த நாட்டையே அழிக்கணும்னு நினைக்கிற பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும். உருப்படாத உதயநிதியும் ஆபத்தான அண்ணாமலையும் பொம்மை முதல்வரையும் பினாமி பிரதமரையும் உங்க வெற்றை வரலால் ஓங்கி அடிக்கணும். உங்களை காப்பாற்றுறதுக்காக, உங்க உரிமைகளை காப்பாற்றுறதுக்காக, தமிழ்நாட்டு மக்கள் இழந்த நிம்மதியை மறுபடியும் வாங்கணுன்றதுக்காக உங்களை காப்பாற்ற வந்திருக்கிற இந்த தேர்தலில் உங்க சின்னமான, அம்மாவின் சின்னமான, வெற்றியின் சின்னமான இரட்டை இலையில் வாக்களித்து அன்பு சகோதரர் கருப்பையா அவர்களுக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி எதை பற்றியும் யோசிக்காம, யாரை பார்த்தும் ஏமாறாம, உறுதியான முடிவோட இரட்டை இலையில உறுதியான வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
Hey!